சிங்கங்கள் எப்பவுமே கூட்டமா தான் வாழும். வேட்டையாடுறதா இருந்தாலும் சரி, மற்ற சிங்க கூட்டங்களோட டாமினன்ஸ்க்காக ஃபைட் பண்றதுனாலும் சரி, எப்பவுமே கூட்டமா தான் போகும். இந்த உலகத்துல ரெப்டைல் இனங்கள்லயே பெருசா வளரக்கூடியது முதலைகள் தான். பொதுவா முதலைகள்ல 4 டைப்ஸ் இருக்கு. நைல், சால்ட் வாட்டர், அலிகேட்டர், கைமன் அண்ட் கேரியல்ஸ். சோ இந்த டைப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி உயிர் வாழக்கூடியது. சோ ஆப்பிரிக்கா சிங்கமும் நைல் முதலையும் நேருக்கு நேரா பலமுறை சந்திச்சிருக்கான். அண்ட் ஒன்னோட ஒன்னு பலமுறை வேட்டையாடியும் இருக்கான். ஒரு வளர்ந்த ஆப்பிரிக்கா சிங்கம் வால் பகுதியை சேர்க்காம 6.8 அடிக்கு மேல லென்த்தும் 200ல இருந்து ரொம்ப ரேரா 209 கிலோ வரைக்கும் வெயிட்டும் போடுமா. நெயில் முதலை பாத்தீங்கன்னா ஆவரேஜா 15 அடிக்கு லென்த்தும் 700 கிலோக்கு வெயிட்டும் போடுமா. சோ சிங்கங்கள் பயங்கரமான வேட்டையும் இருக்கும் அப்படிங்கிறதுனால தண்ணி விட முதலை 3 மடங்கு சைஸ்ல ஹெவியா இருந்தாலும் கூட நல்லா வளர்ந்த ஒரு ஆண் சிங்கம் இந்த முதலையை தனியாவே வீழ்த்திடுமா. சோ அஃப்கோர்ஸ் நீல் முதலையால 5000 PSI வரைக்கும் அழுத்தமா கடிக்க முடியும். இது புலியோட பைட் போர்ஸை விட 5% பாத்தீங்கன்னா பலம் வாய்ந்தது. அதனால சிங்கம் இல்லைங்க, இந்த முதலை வாயில எது மாட்டினாலும் சரி சட்னி தான். சோ சிங்கத்தால வெறும் 650 PSI வரைக்கும் தான் அழுத்தமா கடிக்க முடியும். சோ இது பாத்தீங்கன்னா முதலையுடைய பைட் போர்ஸ்ல கால் பங்கு கூட இல்ல. ஆனாலும் எப்படி சிங்கத்தால அவ்வளவு பெரிய முதலையை கொல்ல முடியுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சிங்கத்துக்கு மசில் பவர் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். குறிப்பா தன்னுடைய கால் நகத்தால முதலையுடைய கண்ணை குத்தி